வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு வாரமாக நான் சுத்தமாக நல்லாவே இல்லை பார்த்துக்கிடுங்க. வெயில் வெக்கைக்கு தாங்கலை. இன்றைக்கி தான் எலும்பி வந்திருக்கேன் கிச்சனுக்கே. காலையில் என் மாப்பிள்ளை வள்ளத்துல இருந்து இந்த தேலி மீன் கொண்டு வந்துச்சு. உண்மைக்கு இந்த 7-8 நாளாக எங்கள் வீட்டில் புளிமிளவும் கஞ்சியும் இது தாங்க ஓடிச்சு. இன்றைக்கி தான் புளிமிளவும் வெறுங்கறியும் வச்சு சோறு திங்கலான்னு இருக்கேன் பார்த்துக்கோங்க. சோறும் கொடுக்கணும்ல, 4-5 நாளாக குழம்பே வைக்கலை. இந்த புளிமிளவு தான் ஓடிச்சு. அதனால் இன்றைக்கி வெறுங்கறி வைக்கலான்னு இருக்கேன். ஏதோ புளிமிளகு வச்சுட்டு ஒரு சிலப்பட்ட ஊர்வலில் மொளமொழின்னு சொல்லுவாங்க இதை. இங்கே எங்கள் வீட்டில் நான் புளிமிளகுன்னு சொல்லி அப்படியே பழகிட்டேன். கல்யாணம் ஆன புதுசில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டால் என் மாப்பிள்ளை சொல்லும், குழம்பு வைக்க ஒன்றும் இல்லைன்னா இருக்க மீனை போட்டு மொளமொழி வச்சிரு, கஞ்சி குடிச்சிருவோம். மீனே தின்னு சில நேரம் மடித்து போய் கிடக்குமா, அப்போ சொல்லும் மொளமொழி வச்சுட்டு பேசாமல் கஞ்சி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும். இந்த 7-8 வாரமும் இது தான் ஓடிச்சு. இன்றைக்கி மொளமொழியும் வெறுங்கறியும் வைக்க போகிறேன். மொளமொழிங்கிறது ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. நம்ம மீன் குழம்பு தேங்காய் அரைஞ்சி வைப்போம். இது தேங்காய் அரைக்காமல் உள்ளி, சின்ன உள்ளி, கொஞ்சம் பெரிய வல்லரி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு கையில் பிசைஞ்சு புளியும் காரமும் கூட போடணும். குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது காரமும் கூட போடணும். இதுதான் புளிமிளகு பார்த்துக்கோங்க. ஒரு சில இடத்துல மொளமொழியை தாளிப்பாவும், ஒரு சில இடத்துல தாளிக்காப்புல விட்டுருவாவும். நாங்கள் மீன் குழம்பே தாளிக்க மாட்டோம், மொளமொழியும் தாளிக்க மாட்டோம். என் மாப்பிள்ளைக்கு இந்த ரெண்டுத்தையுமே தாளிச்சா பிடிக்காது. வெறுங்கறியை கூட சில நேரம் தாளிச்சா எதுக்கு தாளிக்கப்பில்ல அப்படி கேட்கும் பார்த்து கொடுங்க. ஆனால் எனக்கு இங்கே வந்த புதுசில் தாளிக்காமல் திங்கிறதுக்கு ஒரு சைஸாக இருந்தது பார்த்துக்கோங்க. இப்போ தான் பழகி வரேன். முக்கால்வாசி இங்கே கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் மீன் கறி ஆகட்டும், வெறுங்கறி ஆகட்டும், இந்த புளிமிளவாகட்டும் அதை தாளிக்க மாட்டாங்க. இங்கே முக்கால்வாசி அப்படி தான். சரி மக்களை, இந்த மீன் எப்படி வெட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரேன்.